பல முறை வெட்டியிருக்காங்க. ஈவு இறக்கமில்லை விட்டுருக்காங்க. அது காரணம் யாரு? இந்த வெங்காய மாடல் அரசு தான்டா. நீங்க தான் காரணம். திராவிட மாடல் அரசு, வெங்காய மாடல் அரசு அவங்க அரசு. இல்லை, ஒரு கிராமத்துக்கு 2 பேர் சாராயம் விற்கிறான். ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்தில் 50 பேர் சாராயம் விற்கிறான். ஆனால் எங்கே ஒயின் ஷாப்பு அங்கே பார் கிடையாது. வில்லேஜ் வாரியா, சிற்றூர் வாரியா பிளாக்ல சாராயம் விற்கிறான். சின்ன பையலேருந்து எல்லா பையலும் குடிக்கிறாங்க. கஞ்சா எங்கே வேணாலும் கிடைக்கிது. என்னடா நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க? ஆட்சியாக நடத்துகிறீங்க நீங்கள். தமிழ்நாடே இந்த தமிழ்நாட்டு மக்களவே சுத்தமாக அழிக்கலாம்னு திட்டம் போட்டீங்க நீங்கள். தமிழ்நாட்டுடைய அந்த இளைஞர்களும் சரி மக்களும் சரி அழிச்சிடலாம்னு நீங்கள் திட்டம் போட்டு தான் இந்த சாராய கடைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவனும் திமுக காரனா சாராயம் விற்றுக்கலாம், திமுக காரனா கஞ்சா விற்றுக்கலாம். இப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கன்னா பார்த்தாலும் கஞ்சா வரி யாருன்னா திமுக காரன், சாராயம் விற்கிறவன் யாருன்னா திமுக காரன். அப்படி விற்று தானே இன்னைக்கு 17 வயசு பயலாக சேர்ந்து பாவம் ஒரு அப்புறாணி ஒரு கூலி தொழிலாளிய பல முறை வெட்டியிருக்காங்க. ஈவு இறக்கமில்லை விட்டுருக்காங்க. அது காரணம் யாரு? இந்த வெங்காய மாடல் அரசு தான்டா. நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொறுப்பேற்றணும். நீ ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த வெளி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த கூலி தொழிலாளி உடைய அந்த பாதிப்புக்கு ஈவிரக்கம் இல்லாமல் விட்டுருக்காங்கன்னா அந்த உண்மையிலே சொல்கிறேன், அந்த கஞ்சா தான். கஞ்சாவுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துட்டீங்களே நீங்கள். கஞ்சாவுக்கு சாராயத்துக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ வேணாலும் விற்றுக்கலாம். ஆனால் திமுக பேர் சொல்லி விற்றுக்கலாம். மற்ற மாற்று கட்சிக்கார உள்ள வந்துடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க. அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்சி நடத்தியாக்கா ஆட்சி. நீங்கள் என்னைக்கு ஆட்சி ஆரம்பித்தீர்களோ அன்று தொட்டு இன்று வரைக்கும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, மாமூல் இதுதான் நடந்துட்டு இருக்கு. வேற என்னடா நடந்துட்டு இருக்கு உங்க ஆட்சியில்? என்ன நடந்துட்டு இருக்கு உங்க ஆட்சியில்? திராவிட மாடல், வெங்காய மாடல். என்னடா ஆட்சி நடத்துறீங்க? வெக்கப்பட வேணாமா? ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிட வேணாமா? எத்தனை வழக்குகள்? 10 நாளைக்கு ஒரு பாலியல் வழக்கு, 10 நாளைக்கு ஒரு கொள்ளை வழக்கு, 10 நாளைக்கு ஒரு வன்முறை. இதுதான் ஓடிட்டு இருக்கு உங்களுடைய ஆட்சியில். என்ன ஆட்சி நடத்துறீங்க? அம்மா ஆட்சியில் அப்படி இருந்துச்சா? சுட்டு கொண்டு விடுவாங்க.